வாங்க தாத்தா. எப்போ வந்தீங்க? நான் இப்போ தாப்பா வந்தேன். அப்பா அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்கிறது உனக்கு தெரியும்னு உன் மாமனார் சொல்கிறாரு. இதை பற்றி யாருக்கிட்டையும் எதையும் விசாரிக்கல, வீட்டுக்கும் வரல. உனக்கே இது நல்லா இருக்காப்பா? ஏன் தாத்தா, இதே நான் உங்களை திருப்பி கேட்க எவ்வளோ நேரம் ஆகும்? அப்பா கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லல, என்கிட்ட கலந்துக்கல. ஏன் அந்த அளவுக்கு நான் அசலாயிட்டேனா இல்ல அந்நியமாயிட்டேனா? சொல்லுங்க தாத்தா, கேக்குறேன்ல, இதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் நான் இப்போ வந்து சொல்கிறேன்லப்பா. ஓ, அப்ப அதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. இங்க பாருங்க தாத்தா, அப்பா இப்படி ஒரு கேஸ்ல மாட்டினதா மாமா என்கிட்ட மேலோட்டமா சொன்னாரு. ஆனா எதுக்காக போலீஸ் பிடிச்சாங்க, என்ன கேஸ்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. எல்லாம் நம்ம வீட்டு பொண்ணு ஐஸ்வர்யானால வந்த வேணப்பா. சந்துரு, சந்துரு, சந்துரு. நான் ஒன்னும் தூங்கல தாத்தா, மொத்த கதையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி, நீங்க நடந்தது எல்லாத்தையுமே சொன்னீங்க. நீங்க ஒரு பெரிய மனுஷன். உங்ககிட்ட நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஐஸ்வர்யா காதலிச்ச அந்த சின்ன தம்பிய அவளுக்கு கட்டி வச்சிருந்தா என்ன ஆயிர போகுது? இதுல போய் கௌரவம் அந்தஸ்துன்னு பார்த்தது யார் தப்பு? சரி, இவங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. மாயா சித்தி பெருந்தன்மையா அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முன் வந்தாங்கல்ல. இவங்களை யார் அந்த கல்யாணத்துக்கு போய் கலாட்டா பண்ண சொன்னது? அப்படி கலாட்டா பண்ணதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அதனால தான் அப்பா ஜெயிலுக்கு போனாரு. இதெல்லாம் நான் வந்து வீட்டுல சொன்னா அதை அவங்க ஒத்துப்பாங்களா? ஒன்றும் இல்லைப்பா, இந்த காலத்து பசங்க நிஜமாவே மேதாவிகளா இருக்கானுங்க. இல்லை, அவங்கள புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு தான் அறிவு பத்தலையா என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் நடந்ததையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட. அது எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டாப்பா. அந்த திருப்தியோட நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பாவை போய் பார்க்குறதும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதும் உன் இஷ்டப்பா. ஓ இஷ்டம் போலவே அப்படியே பண்ணப்பா. நான் வரேன். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. ஏ ஐஸ்வர்யா, என்ன ஆச்சு? உன்னை பார்த்து பேசலான்னு வந்தா. என்ன பேசணும்? பேசுறதுக்கு என்ன இருக்கு? உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா ஓடி வந்தா, நீ என்னடானா பார்க்க கூடாதவங்கள பார்த்த மாதிரி விலகி ஓடுற. போதும்னு உங்க எல்லாரோட அன்பும் அந்த பாசத்தெல்லாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல யாரும் என்கிட்ட எதுவும் நடிக்காதீங்க. உன்னோட வார்த்தைகள் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது ஐஷு. சரி, கஷ்டப்பட வேண்டாம், நேரா விஷயத்துக்கே வரேன். இப்ப எதுக்கு இங்க வந்த? அதான் சொன்னல ஐஷு, உன்னை பார்க்க தான் வந்தேன். பொய் சொல்லாத. கோர்ட்ல நான் அப்பாக்கு எதிரா சொன்ன சாட்சியை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்க. ஏற்கனவே சூர்யாவும் அம்மாவும் வந்து அது விஷயமா ரொம்ப பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ நீ ஓம் பங்குக்கு அத பத்தி பேசி என்ன குழப்பணும்னு வந்திருக்க, அதானே? இல்ல ஐஷு, தப்பு. அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்கள மாதிரி எதுக்கெடுத்தாலும் முட்டாள்தனமா எதிர்க்கணுங்கிற மட்டமான புத்தியும் எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல ஐஷு. உன்னை பார்த்து மனசார ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். அண்ணே, மன்னிச்சிருண்ணே. நீயும் என்ன சமாதானப்படுத்தி சித்தி வீட்ல இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்கியோன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். சாரிண்ணே. அது எப்படிமா சந்துரு அப்படி நினைச்ச?
அந்த வீட்ல நடக்கிற கொடுமைகளை பத்தி உனக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டவன் அவன்தான். சித்தி, ஆனா ஐஷோட லவ் விஷயத்தை பத்தி என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை. சொன்னா மட்டும் என்ன சந்துரு நடந்துட போகுது? நீயும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு சாதகமா தானே பேசியிருப்ப. என்ன சித்தி, நீங்களும் இந்த மாதிரி பேசுறீங்க? அவங்க எனக்கும் என் ஸ்வேதாவுக்கும் பண்ண கொடுமைய நான் அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துடுவேனா? அதெல்லாம் ஓகே தான் சந்துரு. ஆனா தன் தங்கச்சி வாழ்க்கைன்னு வரும்போது உண்மையா இருக்கிற எந்த அண்ணனும் தன் குடும்பத்தோட லாப நஷ்டத்தையும் அண்ட் வீணா போன கௌரவம் அந்தஸ்தையும் தானே பாப்பான். அந்த மாதிரி ஒருவேளை ஏதாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, பாதிக்கப்பட போறது பாவம் ஐஸ்வர்யா தானே. சித்தி, இதை வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நீங்க நம்பலாம். ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது. என் வீடு என்ன நிர்கதையை விட்ட போது தானா ஓடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது நீங்க மட்டும்தான். இப்ப ஐஸ்வர்யாவுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவளுக்கு ஆறுதலா நிக்கிறதும் நீங்க தான் சித்தி. தேங்க்யூ ஸோ மச். என்ன பண்ணி என்ன யூஸ் சந்துரு? கஷ்டப்பட்டதெல்லாம் வீணுங்கிற மாதிரி சின்ன தம்பிய இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே. இவளும் பாவம் அந்த கோர்ட் விஷயத்தையும் அவங்க அப்பா ஜெயில இருக்கிறதையும் நினைச்சு அப்பப்போ மூட் அவுட் ஆயிடுறா. சித்தி, இந்த மாதிரி நேரத்தில் ஐஸ்வர்யா கொஞ்சம் இடம் மாறி நிற்கிறது அவளுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ணே, ஆமா ஐஸ்வர்யா, நீ என் கூட கிளம்பி வா. கொஞ்ச நாள் ஸ்வேதா வீட்டில் இருக்கலாம். சந்துரு, இங்க இருக்கிறது தான் அவளுக்கு சேஃப். அதுவும் இல்லாம பிரச்சனை இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கும்போது அவளை நான் எங்கேயும் அனுப்ப தயாரா இல்ல. ஏன் சந்துரு, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதானே? ஐயோ சித்தி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எங்களுக்குன்னு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க தான். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ஐஸ்வர்யா இங்கே இருக்கட்டும். சூர்யா, உன்னோட குழந்தை பரவாயில்லடா, அதிகமா அழறதே இல்ல. குடுக்கறத குடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு தூங்குது. கொடுக்கறத கொடுத்துட்டா. சரியா சொன்னீங்க அத்தை. என்னடா குழந்தைய உன் தத்துவத்துக்கு இழுக்கிற? பயமா இருக்கு அத்தை. என்னடா என்னமோ மாதிரி பேசுற? ஐஸ்வர்யாவும் குழந்தையா இருக்கும் போது எல்லாரும் எப்படியெல்லாம் உள்ளங்கையில வச்சு பார்த்துருப்பாங்க. ஆனா இப்ப பாருங்க, அம்மாவை காலில் விழ வைக்கிற அளவுக்கு இறக்கமே இல்லாத ஒருத்தியா மாறிட்டா. என் குழந்தையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்பவே ரொம்ப பயமா இருக்கத்த. என்ன சூர்யா இப்படி சொல்ற? சூர்யா, என்னடா சொன்ன? என்ன பேச்சுது? முதல்ல உன் குழந்தையும் ஐஷுவையும் எதுக்கு கம்பேர் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? அம்மா அப்பாவை மதிக்காம எதிர்த்து போற பசங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா பிறந்த குழந்தை மேல பாசம் காட்டாத யாராவது அப்பா அம்மா இருக்காங்களா? பேச்சுக்கு கூட இந்த மாதிரிலாம் பேசுறாது, சொல்லிட்டேன். சாரிம்மா. என்னப்பா சூர்யா, காப்பி கடையெல்லாம் எப்படி போகுது? அடைச்சி வச்சிருக்கியா இல்ல நடக்குதா? இல்ல தாத்தா, ஃப்ரெண்ட்ஸ் தான் முழுசா பாத்துக்கிறாங்க. நான் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இது பாரு, முதல்ல கடைக்கு போற வழியை பாரு. அப்படியே ஆபீஸ்க்கும் வந்துட்டு போ. இந்த மாதிரி வீட்ல சும்மா உட்கார்ந்திருந்தாதான் இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் வரும். என்னம்மா விடுங்கம்மா, இனிமே இப்படிலாம் பேச மாட்டேன். ஏய் சந்துரு, சந்துரு, வாப்பா. வாடா. பாப்பா சந்துரு, ஸ்வேதா வரலையா? பாத்தியா பொண்ணு, நான் போய் சொல்லிட்டு வந்ததும் உங்களை பார்க்க வந்திருக்கான் பாத்தியா? வா சந்துரு,
அம்மா ஸ்வேதா எங்க? எப்படிமா அக்கறையா பாத்துக்கிறேன்னு வெளியில சொல்லிட்டு மனசுக்குள்ள எப்பவுமே சுயநலமா தான் யோசிப்பீங்களா? என்னப்பா சந்துரு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம்னா ஏன்டா சந்தோஷப்பட்டோன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அத்தை அவசரப்படாதீங்க, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. டேய் அப்படி என்னடா பேச போற? அதான் சொன்னானே, இந்த வீட்டுக்கு வர பாதிப்பு மட்டும்தான் பெருசு உங்களுக்கெல்லாம். மத்தவங்களுக்கு வர எதுவுமே உங்களுக்கு கணக்கு இல்ல. சந்துரு, புரியுற மாதிரி பேசணும்னா நல்லது. ஐஸ்வர்யா காதலிச்சா என்ன ப்ராப்ளம்? அதனால உங்க குடும்ப கௌரவத்துக்கு என்ன குறைச்சல் வந்துருச்சு? ஏன் இந்த குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி யாரும் காதல் இதெல்லாம் பண்ணதே இல்லையா? ஏய் சந்துரு என்னடா பேசுற? கோவப்படாத. காதலிச்சது தப்புன்னா நான் பேச வரல. காதலிச்சதே இல்லையான்னு தான் நான் கேட்க வந்தேன். இத பாரு, அவ காதல் தப்புன்னு யாருமே சொல்லல. உடனடியா எங்க யாராலையும் ஒரு முடிவு எடுக்க முடியல, அவ்வளவுதான். அதான் இப்ப மொத்தமா எடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன?